ஸோ IQ Neo 7 Pro அண்டர் 35Kல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன்னா அது இதுதான். இது பெஸ்ட் ஃபோனா? ஆமா. ஏதோ சொன்னீங்க, மறுக்கா சொல்லு. இல்ல பெஸ்ட் கேமிங் மொபைல் அப்படின்னா பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அதான் இந்த ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 அப்புறம் கேமிங்காகவே இண்டிபெண்டன்ட் சிப்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. அண்டர் 35Kக்குள்ள 8+ Gen 1. ஆமா, பரவாயில்ல. அன்பாக்ஸ் பண்ணு பாப்போம். அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் போட்டாச்சு. ஆமால, நான் எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன, வா டைரக்டா மேட்ருல போவோம். என்ன கொடுத்துருக்காங்க? அதான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு டெடிகேட்டடா ஒரு சிப் இருக்கான். அது போக கேமிங் விளையாடுறப்போ 120 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட் வேற பூஸ்ட் ஆகுமா. கேம் விளையாண்டு பாத்தீங்களா, எப்படி இருந்தது? விளையாண்டனே, நல்லா சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் அவங்க பெருசா குறை வச்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி என்ன கேம் விளையாண்டேல்? இந்த COD, BGMI, Free Fire Max இதெல்லாம் எப்பயும் விளையாடுறது தானே. எப்பயும் விளையாடுறதா. ஆனா அவங்க சொல்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடணும்னு வச்சுக்கோங்க, அப் டு 120 FPS வரைக்கும் போகுது. பரவாயில்லையே. அதுலயே லேக் இல்ல. அது போக டிஸ்பிளே பாக்குறதுக்கு வந்து அந்த HDR லெவலுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பவர் கன்சம்ஷனுமே நல்லா இருந்துச்சு. ஓ, அப்படி என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க? 5000 mAh. சார்ஜ் பண்றதுக்கு 120 watts ஃபிளாஷ் சார்ஜ் இருக்கு. அப்ப ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணலாம் அப்படிமா? இல்ல, ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 2 மணி நேரம் கேம் விளையாடலாமா. 2 மணி நேரம். நம்ம இந்த பாய்லாம் உட்காந்து பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு வரவே மாட்டேன் மனுஷன். யோ பாய், வெளியே வாயா. கக்கூஸ்லாஸ் நிம்மதியா இருக்க விடுங்கயா. இப்படி வந்து வாய்க்கு ஒரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. சரி, ஹார்ட்வேர் லெவல்ல வேற என்ன நல்ல அப்கிரேடா கொடுத்திருக்காங்க? LPDDR5X RAM இருக்கு, UFS 3.1 இருக்கு. பரவாயில்லையே. இது போக ஆண்ட்ராய்டோட ஸ்கோருமே பார்த்தா வச்சுக்கோங்க 1 மில்லியனுக்கு மேல தான் இருக்கு. 1 மில்லியனுக்கு மேல 35Kக்குள்ள ஒரு போன், அதுவும் லேக் ஆகலன்றீங்க. ஆமாங்க, நல்லா பண்ணிருக்காங்கல்ல. நல்லா தான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த Neo 7ல வந்து கொஞ்சம் ஹீட்டிங் பஞ்சாயத்தெல்லாம் இருந்துச்சுல்ல, இங்க எப்படி இருக்கு அதான் முக்கியமா தெரியணும். இங்க ஹீட் இஷ்யூலாம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாலாம் இல்ல. இந்த 3D கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த IQ 11 அதுல இருக்க அந்த கேமிங் ஃபீச்சர்லாம் அப்படியே இதுல இருக்கு. இந்த மோஷன் கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுறப்ப அது நல்லா இன்னும் கொஞ்சம் சூப்பராவே இருக்கு இந்த போன்ல. எல்லாம் சூப்பர் தான், ஆனா அந்த டிசைன் மட்டும் அப்படியே Neo 7 மாதிரியே இருக்கு. எந்த டிஃபரன்ஸும் இல்ல. கேட்டா லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஆனா ஏதாவது டிஃபரெண்டா மாத்தி கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொடுத்துருக்கலாம். அதை விட அந்த பாக்ஸ்ல கூட பாருங்களேன். ஆமா, இங்க கூட Neo 7 தான் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, Neo 7 Pro இங்க போடுவோங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? என்ன டிஸ்பிளேவும் அதே மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கு. ஆக்சுவலா என்ன ஸ்பெக் வந்து டிஸ்பிளேல இருக்கு? டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 120 Hz 10-bit AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits. அப்ப அவுட்டோர்லாம் யூஸ் பண்றது நல்லா இருக்கும்ல. அது போக டிஸ்பிளேல ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா ஸ்காட்ச் சென்சேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, அதே HDR கண்டென்ட்ல பாத்துக்கலாமா. போடு. ஆனா அது அப்டேட்ல தான் வரும். எல்லா கம்பெனி மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க போலப்பா. பட் ஆனா கேமிங்க்கு வந்து பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த HDR லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், நீ நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. ஆனா இப்ப சைஸ் என்ன டிஸ்பிளேயோடது? 6.78 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே. இதெல்லாம் ஓகே தான், ஹார்ட்வேர் லெவல்ல எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்சம் அந்த கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தம்பி, ஆக்சுவலா கேமிங் வந்து கர்வ் டிஸ்பிளேயோட ஃபிளாட் டிஸ்பிளே தான் சூப்பரா இருக்கும். இல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான். அப்படி பார்க்கையில அப்படி பார்க்காத, இந்த இப்படி வச்சு பாரு, நல்லா இருக்கும். ஐயோ, என்ன நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா. ரைட், பின்னாடி என்ன 2 கேமரா கொடுத்துருக்காங்க? என்னன்னது? 2 இல்ல, மொத்தம் 3 கேமரா. ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா பார்த்தனா 50 MP GN5 அல்ட்ரா சென்சிங் கேமரா. போடு, GN5 சென்சார். ஆமா, வித் OIS சப்போர்ட்டோட இருக்கு. OIS எப்படியும் 1080 அந்த மாதிரி ஏதாவது பாதியா நிப்பாட்றாங்களா? 4K ல 60 FPS வரைக்கும் இருக்கு. ஸ்டெபிலிட்டி சூப்பராவே இருக்கு. வீடியோலாம் எடுத்து பாத்தீங்களா? எடுத்து பார்த்தேன். இந்த 2 நாள்ல நல்லாவே இருந்துச்சு வீடியோஸ்லாம். ரெண்டாவது 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ. அது தண்டத்துக்கு தானே. ஆமா. போட்டோஸ் எப்படி இருந்துச்சு? மேக்ரோ போட்டோ எப்படி இருந்துச்சு? அல்ட்ரா வைட் எப்படி இருந்துச்சு? நார்மலாவே ஓவரால் போட்டோஸ் எப்படி இருக்கு? எடுத்தே காமிக்கிறீங்களா? நல்லாவே இருக்கு. பரவாயில்லைங்க. எனக்கு பவுடர்லாம் அடிச்சு மேக்கப் பண்ணி என் கண்ணு கீழே இருக்க அந்த கருவலையெல்லாம் எடுத்து கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படியே தேச சாயிரும்டா. கரெக்ட்னே, நீங்க சொன்ன மாதிரி தேசதாஸ் மாதிரியே இருக்கீங்க. செல்ஃபி வந்து 16 மெகாபிக்சல். நார்மலா எடுக்கிற போட்டோலாம் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா அந்த போர்ட்ரேட் எடுக்கிறது வந்து ஓகே தான். வீடியோன்னு பார்த்தோம்னா 1080p வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்ப ஃபீச்சர்ஸ்னு வரையில என்ன ஏதாவது டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம IQ ஃபோன் எல்லாம் எப்படி இருக்குமோ, சூப்பர் மூன், டைம் லாப்ஸ், நார்மல் போட்டோ, போர்ட்ரேட் போட்டோ, ப்ரோ மோட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதேதான். அதாவது 35Kக்குள்ள ஓரளவு நல்லா பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல அது. அப்புறம் ஃபன்டச் OS 13 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. ஆனா என்னங்க இவ்ளோ ப்ளூடூத் கொடுத்து வச்சிருக்காங்க? அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. அந்த ஹாட் டாப்ஸ் இதெல்லாம் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல வேற நொய் நோட்டிபிகேஷன் வருது, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயோ, கரையறானையா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண முடியும்னா அதை ஆஃப் பண்ணியே கொடுத்துருக்கலாம்ல. கிளீனா ஆஃப் பண்ணிக்கோ.
சரி OS எத்தனை வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க? 2 OS அப்கிரேடு, 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். சரி ஸ்பீக்கர் என்ன ஸ்டீரியோவா சிங்கிளா? டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இது போக IR பிளாஸ்டர் இருக்கு. IR பிளாஸ்டர் இருக்கு. ஆமா, Wi-Fi 6 இருக்கு. யார் Wi-Fi 6 ஆரம்பிச்சிட வேண்டியதான். Bluetooth 5.3 இருக்கு. வேற என் பல்ல பூரா பாரு ப்ளூவா இருக்கு பாத்தியா? என்ன ப்ளூவா இருக்கு? இது போக எக்ஸ்டெண்டர் RAM டெக்னாலஜி இருக்கு. 650க்கும் மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இருக்கு. விவோவோட சர்வீஸ் சென்டர் அதை தான் யூஸ் பண்ண முடியும். அது போக IP52 ரேட்டிங் இருக்கு. ஆமாப்பா, IP52 அப்படின்றது வாட்டர் ரெப்பலண்ட். அதாவது அப்படின்னா என்ன? திரும்பிக்கோ இல்லைன்னா நான் ஸ்ப்ரே அடிச்சு போட்டுடுவேன். சரி, இப்போ நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் வந்து 12GB வேரியன்ட், 12256. இந்த மாதிரி வேற ஏதாவது வேரியன்ட்ஸ் இருக்கா இல்ல இது ஒண்ணே ஒண்ணு தானா? இன்னொன்னு இருக்கு 8/128GB. ஓகே, மொத்தம் 2 வேரியன்ட் இல்லையா? விலை என்ன? விலை எனக்கு தெரியாதே. எனக்கு தெரியுமே. எப்பரா? ஆல்ரெடி அமேசான்ல லீக் ஆயிடுச்சு. 34K அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அவங்க சொல்றதும் 35K குள்ள தான் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. 35K குள்ள பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆமா, டிஸ்ப்ளே கூட நல்லா இருந்துச்சு. பேட்டரியும் நல்லா தான் கொடுத்திருந்தாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சு. கேமராவும் ஓரளவு ஓகே தான். அதே மாதிரி இந்த IP ரேட்டிங்லாம் சும்மா IR பிளாஸ்டர் இருக்கு. சோ அப்படி பார்க்கல இப்படியே பார்க்கலாமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சோ இப்படி பார்க்கல பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 35K குள்ள ஒரு சாம்சங்கா இருக்கட்டும் இல்ல மிச்ச பிராண்ட் விவோ, ஓப்போ இவங்களோட கம்பெனிலாம் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ராமிசிங்கா பண்ணிருக்குமா தெரியுது. இருந்தாலும் இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 நாளா வந்து விக்னேஷ் ப்ரோ தான் யூஸ் பண்றாரு. அவரோட ஒபினியன் கேட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பார்த்தோம்னா அண்டர் 35Kக்கு ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. எப்படி நான் சொன்ன வார்த்தையை எப்படி மாத்தி போட்டு அப்படியே சொல்லுவீங்களா? ஆமா, நீங்க சொன்னதா நான் சொன்னதான ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஸோ இம்ப்ரெஷன்ல இப்போதைக்கு எங்களுக்கு நல்லா இருக்குங்க. எங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா எங்க கையில் இந்த ஃபோன் இருந்தது அப்படின்னா லாங் டர்மா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூல எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றத அப்போ பேசலாம். ஓகேவா?